அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா சமுத்திரம் ஸ்கூல் பாய்ஸ் வர்சஸ் ரிஷி பாய்ஸ். சமுத்திரம் ஸ்கூல் பாய்ஸ் டீம் தான் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸ் அதோட சேசிங் தேர் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கண்ணன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன். இப்போ முதல் பவர் பிளே ஓவர் போட கிறிஸ்டோ வந்திருக்காரு, ஹைட் மேன். இப்போ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லேயும் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தை ஏறி போய் குறுக்க சுற்றினாரு, டாட் பால். செகண்ட் பால் ஒய்டு, ரீ பால், டாட். தேர்ட் ஒன் வெல் பிளேடு, அங்கே ஆளே கிடையாது, ஃப்ளாட்டாகவும் போச்சு, 1 bounce பவுண்ட்ரி. அந்த நாளுக்கு அப்புறமா ஒரு ஒய்டு, ரீ பால். அகெயின் ஒய்டு கூட்டுக்கு போனார், இதுவும் ஒய்டு. அகெயின் ஒரு கூட்டல் ஷாட் முயற்சி, எல்லா பாலையும் லெக் ஸ்டம்பில் ஆட பார்க்குறாரு, டாட் பால். அகெயின் ஒரு டாட்டு, வெல் பிளேட். ஏரில் போயிருக்கு இந்த பந்து, கிளியர் ஹிட்டும் கூட. 6 இந்த ஓவரில், 4-6ன்னு 2 பெரிய ஷாட்டையுமே பதிவு பண்ணிட்டார் இந்த பேட்ஸ்மேன். 3 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. மொத்தமாக ஒரு ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 13. நோ விக்கெட். இன்னும் சர்க்கிள் 4 பேரோட பவுல் எண்டில் கார்த்தி வந்திருக்காரு. ஐயப்பன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சந்திக்க முதல் பந்து ஓவர் தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, கிளியர் ஹிட்டு. சந்திச்ச முதல் பந்து பெரிய ஷாட்டு, 6 ஐயப்பன் பேட்டில் இருந்து. ஏழு பாலுக்கு 19 ஆயிடுச்சு. டாட் பால், நல்ல ஷாட், நேருக்கு நேராக அம்பேர் தலைக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் அதை விட ஃபாஸ்ட்டாக வந்தார். 2 ரன். போன பால் ஒய்டு, ரீ பால். அப் டு லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆச்சு, நேர் எடுத்துகிட்டு வந்து ஷூலே போட்டார், டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு 24. நோ விக்கெட். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3வது பவுலர் ராஜேஷ், லெஃப்ட் ஆம் ஓவர் தைக்கிலேருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கிங் லென்த்தில் நேராக கிரீஸ்குள்ளே வரப்பட்ட பந்து, சிங்கிள். செகண்ட் ஒன் டாப் ஏஜ் பின்னாடி, அன்ஸ்டாப்பபிள் 4. டாப் ஏஜுங்க. இந்த தடவை சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கிறிஸ்டோ இருக்காருங்க, ஹைட் மேன். நல்ல டேக்கன், முதல் பிரேக் த்ரூ. லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் குறுக்க போனார், டாட் பால். ஃபுல் ஷாட்டு, கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு 2 கூப்பிட்டாரு பேட்ஸ்மேன். எஸ், விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 run + 1 run அவுட். 3 ஓவர் முடிவுக்கு 31. 2 விக்கெட் இழந்து ரிஷி பாய்ஸ். 4வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, வடிவேல் பவுலிங் எண்டில். நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நியூ பேட்ஸ்மேன் தீபக். லெக்கெட்டர் மாதிரி போட்டார், டாட் பால மாதிரி இருக்கு. வெல் பிளேடு, கேப்பில் பிளேஸ் பண்ணார், ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்தாங்க. கிறிஸ்டோ எத்தி விட்டார் அந்த ஃபீல்டர்கிட்ட. 2 ரன். வெல் பிளே. அங்கே ஃபீல்டர் 1 bounceல பிடிக்க பார்த்தாரு, அவரையும் தாண்டி தப்பிச்சு போயிருச்சு. 4. பியூட்டி ஆஃப் பவுலிங்க. பேட்ஸ்மேன் திரும்பின பக்கமாக ஒய்டியா இருக்கார், அடிச்சாரு. எஸ், விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் முஸ்தபா சந்திச்ச முதல் பந்து ஒய்டு. இந்த பந்து ஃப்ளிக்கு போனார், பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணார், பவுண்டரி. சந்திச்ச முதல் பந்து 4. இந்த ஓவரோட கடைசி பந்து லெக் ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு, கேப்பில் போயிருக்கா. கிறிஸ்டோவான்னு பார்ப்போம். பாலுக்கு வந்தார், ஆனால் கேட்ச் அவுட்டார், சிங்கிள். 4 ஓவர் முடிவுக்கு 43. 3 விக்கெட் இழந்து. பவுல் எண்டில் ராஜேஷ், அவருக்கான செகண்ட் ஓவர். அப் டு யாக்கிங் லென்த்து, நல்ல பந்துங்க. உண்மையாக பெரிய ஷாட் போகவே முடியாது, சிங்கிள். செகண்ட் ஓவர் மட்டார் முட்டு, கேப்பில் நல்ல ஸ்டாப்புங்க, காலாலே தடுத்தாரு. நல்ல ஷாட்டானு பார்ப்போம். அங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால், ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. அவர் அண்ணா வந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு, அவரையும் தாண்டி புனிதமானது பிடிக்க முடியாததுன்னு சொல்லலாம். வசந்த் பேட்டில் இருந்து இன்சைட் எட்ஜ் மிடில் ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காரு. பலிக்கு பலி பந்து 6 அடித்த பேட்ஸ்மேனை ஆட்டம் அழகாக செஞ்சிருக்காரு இந்த பவுலர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்திருக்காரு. லோ ஃபுல் டாஸ், நேருக்கு நேரம் ஆடிட்டு இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்கும்.
பியூட்டி ஆஃப் ஹிட்டுங்க, கிளியர் ஹிட்னு சொல்லலாம். நல்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. முஸ்தபா பேட்லேருந்து ஒரு 6. அஞ்சு ஓவர் முடிவுக்கு 59 ரன் ஆடிருக்காங்க. 4 விக்கெட் இழந்து. நீ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க மணிமாறன். அட்டாக்கிங் பால், பாடி லைனில் டாட் பால். செகண்ட் ஒன் வேகத்தில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. இதுவும் பாடி லைனில் டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன், கைக்குள்ளே போய் உட்காந்துச்சு. அனதர் பிரேக் த்ரூ, 6வது விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் சிவா யங்ஸ்டர். இந்த தடவை லாங் ஆனில் 2 ரன். சிக்கி ஷாட் சுற்றுனதுக்கப்புறம் பேட்டில் பட்டுச்சு. டாப் ஏஜும் ஆச்சு. அன்ஸ்டாப்பபிள் நாளுங்க. கண்டிப்பாக அது கேட்ச் நினைக்கிறேன். நல்ல டேக்கன், அனதர் பிரேக் த்ரூ இந்த ஓவரில். 6 ஓவர் முடிவுக்கு 65, 7 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கார்த்தி பவுலிங் எண்டில், முஸ்தபா ஸ்ட்ரைக்கில். பேக் டு பேக் 2 வைடு, ஃபர்ஸ்ட் பால் ரீ. நேருக்கு நேராக லாங் ஆஃபில் இந்த தடவை ஃபீல்டர் 1 பவுன்ஸில் முடிக்க நினச்சிருக்காரு. அதுக்கடையில் 2 ரன் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிக் இருந்துச்சு. கீப்பர் நல்ல டேக்கன், டிஷர்ட் நம்பர் 18. அடுத்த பேட்ஸ்மேன் சுரேஷ் வெரைட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால். பியூட்டி ஆஃப் பவுலிங்க, அனதர் பிரேக் த்ரூ இந்த ஓவரில். அடுத்த பேட்ஸ்மேன் தினேஷ் குறுக்கோ கொடுத்தாரு. பேட்டில் சரண் மீட்டில் இங்கே ஸ்டெம்பை மிஸ்டாக நினைக்கிறேன். எஸ், 2 ஸ்டெம்பு சாஞ்சு கிடக்குது. அனதர் பிரேக் த்ரூ. பேட்ஸ்மேன் மதி ஸ்ட்ரைக்கில், லாஸ்ட் ஒன் மோர். அதே மாதிரி இது கடைசி விக்கெட்டு அப்படிங்கிறப்ப இது டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 69 ரன் ஆடிருக்காங்க. 70 ரன் டார்கெட். இப்போ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் ஸ்ட்ரைக்லையும், தேவா நான் ஸ்ட்ரைக்லையும். முதல் பவர் பிளேயர் கூட சுரேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் தகிலிருந்து நல்ல ஷாட்டுங்க. புல் ஷாட்டுக்கு போனார் பேக் ஃபுட்டில். முதல் பந்தே 6. செகண்ட் ஒன் ஷாட்டில் இருந்த பந்து லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால், கம்பேக்கிங் பால். தேர்ட் ஒன் பியூட்டி ஆஃப் ஷாட்டு. இதுவும் கண்டிப்பாக வருங்க. பிக்கஸ்ட் 6 டீப் மிட் விக்கெட்டில் இன்னொரு 6 பதிவு பண்ணுறாரு. ஃபோர்த் ஒன் வெல் பிளேடு. ஆஃப் ஸ்டம்ஸில் வந்த திசையிலே மாத்துக்கையை பிடிச்சி ஆஃப் ஸ்டம்ஸில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 2 மூர் ஒயிட் அப்பீல் எடுத்தார். ஸ்டெம்ப் மேலே போயிருக்கு. டாட் பால். லாஸ்ட் ஒன்று டாப் எட்ஜ் சான்ஸ் பார். நல்ல டேக்கன், சூப்பராக பிடிச்சாரு. 2 6 ஒரு 4 அடிச்ச பேட்ஸ்மேனை ஆட்டமளக்க செஞ்சுட்டாங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 16, 1 விக்கெட்டு. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் அரௌண்ட் தகிலிருந்து வசந்த், தேவா ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு பந்து லெக்கெட்டர் மாதிரி போட்டார். செகண்ட் ஒன் லெக் ஸ்டம்பில் விண்டு அப்படிங்கிறப்ப தைரியமாக லெக் ஸ்டம்பில் தூக்கி போட்டார். இந்த மரத்துக்கு மேலே தூக்கி போட்டார் இந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய 6 ஃப்ளாட்டாக போச்சு. தேர்ட் பால் ஒய்டு, ரீபால் ஆப் டு யாக்கிங் லென்த்து. டாட் பால். அடுத்த பேட்ஸ்மேன் கோவிந்த், இந்த டீமோட கீப்பர். அப் டு நசுக்கல் ஷாட்டு வித்து கொடுக்காம போட்டார். இந்த தடவை லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 26, 1 விக்கெட் இழந்து. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க மதி பவுலிங் எண்டில். ஓவர் தைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனார். டாட் பாலா மாதிரி இருக்குது. கீப்பர் கைவசம். செகண்ட் ஒன் பியூட்டி ஆஃப் ஹிட்டுங்க. இந்த கிரவுண்டோட பிக்கஸ்ட் 6ன்னு சொல்லலாம். தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டதுங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. லோ கேப்டா கீழே வந்துச்சு. நல்ல தேக்கல் ஷார்ட். தேர்ட் மேன் அதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. அம்பேர்ஸ் காலும் ஒய்டு. நோ பால். அங்கே அம்பேர் கொடுத்துட்டாரு. சவுண்டு கேட்டுச்சு. ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அதுக்கடையில் அந்த ஃப்ரீ பால் ஒய்டாக மாறிடுச்சு. ஸோ ரீபால், ஃப்ரீ பால். லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். லோ கேப்டா கேம் எதிர்பார்த்த இடத்துல இல்லை, கீழே வருது. டாட் பால்.
ஃப்ளாட்டில் இருந்த பந்து அப்படியே அள்ளி வெளியே வீசிட்டாருன்னு சொல்லலாம் அந்த பேட்ஸ்மேன். பிக்கஸ்ட் 6 கண்ட்ரி திசையில். 3 ஓவர் முடிவுக்கு 44. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து எக்ஸ்பென்சிவ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ போல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சஞ்சய் வந்திருக்காரு. இப்போ பிடிச்ச பொண்ணுங்கிற மைண்ட் செட்டோட வந்திருப்பாரு. எக்ஸ்பென்சிவ் இருக்கும் முதல் 3 ஓவரும். வாட் அ பவுலிங், அட்டாக்கிங் பால் நேர எடுத்து வந்து முட்டிக்காலில் போட்டார். சிங்கிள். நேர எடுத்து வந்து பாடி லைனில் காலுக்கு நேராக போட்டார். ஒரு ஃபீல்டர் சிங்கிள். மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு. 2ஆம் பார்த்துவாங்க. எஸ் 2 ரன். ஃபுல் டாஸ் பால் டாப் எச் ஆயிடுச்சு. விண்டுக்கு பின்னாடி போகும், கவனமாக இருக்கணும் ஃபீல்டர். அவரையும் தாண்டி போயிடுச்சு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. லைனில் இருந்தால் கேட்சை பிடிச்சிருந்துருக்கலாம். ஃபாஸ்ட்டாக முன்னாடி ஓடி வந்துட்டார். விண்டை பற்றி யோசிக்கல அவர். ஃபுல் டாஸ் அல்வா சாப்பிட்ற மாதிரி அள்ளி விட்டாருங்க வெளியே. பிக்கஸ்ட் 6. நீங்கள் அடித்தா நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். அவுட் சைட் எஜ்ஜு விட்டாங்கன்னா பவுண்டரியாக மாறும். எஸ் ஃபீல்டரை கிராஸ் பண்ணிருச்சு. அப்படி இருந்து விரட்டி பார்க்குறாரு. கிளியர் பண்ணிருச்சுங்க. 4. லாஸ்ட் 1. டாப் எஜ்ஜு கேட்சை பிடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பவுலர் யோசிப்பார். ஏன்னா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த 2 பேட்ஸ்மேனும். தட்டி விட்டு பிடிச்சிட்டாரு. ஒரு வழியாக ஒரு பிரேக் த்ரோ கொடுத்துட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா. 4 ஓவர் முடிவுக்கு 61 ரன்னு. கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க சமுத்திரம் ஸ்கூல் பாய்ஸ். 2 விக்கெட்டிலேருந்து. பவுலிங் எண்டில் சுரேஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். 9 more run to win. ஷாட்டுங்க. இவர் பேட்டில் பட்டதெல்லாம் பவுண்டரியாகவும் சிக்கினதெல்லாம் 6ஆகவும் மாற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எங்கேயோ போயிருக்கு. எக்கச்சக்க ஆறாக பதிவு பண்ணிட்டாரு தேவா. நியூ பேட்ஸ்மேன் ஜெகன் ஸ்ட்ரைக்கில். 1 more to tie, 2 more to win. பேட்டில் சரியான மீட் இல்லை. நோ சொல்லிட்டார் நான் ஸ்ட்ரைக்கர். கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. மேட்ச் டை. 1 more to win. வெயிட் பண்ணி ஆடினாரு. 1 பவுன்ஸில் அந்த ஃபீல்டர் பிடிப்பார். வின்னிங் ஷாட்டாகவும் இருக்கும். தேவா பேட்டில் இருந்து வந்திருக்கு. இம்ப்ரெசிவ் இன்னிங்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து மேட்சை முடிச்சு கொடுக்குறாரு. எக்கச்சக்க பெரிய ஷாட் பார்க்க முடிஞ்சு. ரிஷி பாய்ஸ் அவங்க டீமுக்கும் ஹார்ட் லக் தெரிவிச்சுக்கலாம். இந்த மேட்சை சமுத்திரம் ஸ்கூல் பாய்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க.